தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins on Fleek and this is me Sandhya and this is Manoj and இன்னைக்கு நம்ம என்ன ட்ரெய்லரோட ரியாக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா இது ட்ரெய்லரா டீசரா ட்ரெய்லர் தான் ட்ரெய்லரோட ரியாக்ஷன் தான் நம்ம பண்ண போறோம். அண்ட் யாரோட மூவியோடதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட நியூ மூவி. இந்த மூவியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மழை பிடிக்காத மனிதன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு யாருக்குமே மழை பிடிக்காம இருக்காது, பட் மழை பிடிக்காத ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெய்லர் வச்சுருக்காங்க. ஸோ சம்திங் டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். எஸ், இது தம்ப்நெயிலே பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமார் இருக்காரு அண்ட் இவரு சத்யராஜ் இருக்காரு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் எங்களுக்கு எப்பவுமே சேம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ரெடி? Start. எடிங்கப்பா. வாவ். விஜய் ஆண்டனி பிளேடு. இந்த ஊர்ல யாருக்கும் உன்னை தெரியாது, உன்னையும் யாருக்கும் தெரியக்கூடாது. வந்தது ஒரு ஆளை பிடிச்சிட்ட. டாக் சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல. நம்மள மாதிரி இருக்கு. பேரு ஊர்னு பேச்சு எடுத்தாலே எஸ்கேப் ஆயிரு. போலீஸ்ட மாட்டக்கூடாதுன்னு தானே. எனக்கும் மழை பிடிக்காது. மற்றும் என் நண்பன் பிளேடை வச்சுக்கிட்டு சுத்துறதுக்கு நீ என்ன பிக் பாக்கெட்டா? ஆக்சுவலா நீங்க யாரு? யாரை பத்தி யாருக்கு தான் முழுசா தெரியும்? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற முயற்சியில தானே இந்த உலகமே உருண்டுகிட்டு இருக்கு. எல்லாரும் ஷூ காலில் தானே போடுவாங்க, நீ ஏன்டா கையில் எடுத்துட்டு போன? ப்ரே பண்ண, கடவுளுக்கு கேட்கல. கம்ப்ளைண்ட் பண்ண, போலீஸ் கண்டுக்கல. நம்மள ஆஃப்டர் ஆல் ஆளுங்க தானே. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற மனசு தான் கடவுள். அப்படி பழகிற மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும்? ஹே, முடி மாட்டியா? நீ வாடா காத்து மாதிரி. லாஸ்ட் ஒன். சத்யராஜ். மச்சி, நாய் அடிக்க ஆள் கூட்டு வந்திருக்கடா. This July in cinemas. ஓ, எப்போ தெரியல. சூப்பர். நைஸ். ட்ரெய்லர் சீரிஸாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கைண்ட் ஆஃப் ஒரு மூவி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக செம்ம எங்கே இருக்காரு. நம்ம மற்ற இந்த ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை வேறு ஏதாவது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது மூவி கூட நம்ம பார்த்தோம்ல, அது ஒரு பயங்கரமான பரம்பொருள். ஸோ அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எங்கா தெரியல, பட் இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எங்கா தெரியுறாரு. எனக்கு இந்த ட்ரெய்லர்ல பார்க்குறப்போ சரத்குமாரும் சரி சத்யராஜும் சரி ரெண்டு பேருமே நல்லா இதாக இருக்காங்க. அவங்க லுக் வைஸ் சூப்பரா. எனக்கு தெரிஞ்சு சரத்குமார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜயாண்டி கூட டிராவல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கு. ஸோ மைட் பி விஜயாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபைட் பண்றாரு, ஒரு கேங்ஸ்டர் மாதிரியோ இல்லை ஒரு இது மாதிரி ரவுடி மாதிரியோ கொலை பண்றவர் மாதிரியோ அப்படி காமிக்கிறாங்க. ஸோ அவருக்கு சப்போர்ட்டிவா வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் இருக்காரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு போலீஸ் ஆஃபீஸரா சத்யராஜ் இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னன்னு சரியா எனக்கு ஃபுல்லாலாம் புரியல, பட் ஆனா ஏதோ நடக்குது. இவர் வந்து தப்ப தட்டி கேட்குற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இது மழை ரிலேட்டடாக ஏதோ இருக்குது. மழை சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விஷயங்கள் தப்பாக நடக்குதோ இல்லை அந்த நேரத்தில் தான் இவங்க வந்து அந்த ஏதாவது அடிக்கிறதுக்கோ கொலை பண்ணுறதுக்கோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது சம்மந்தமாக எதுவுமே ட்ரெய்லரில் காட்டல.
அடிக்கடி மழை இருந்துட்டே தான் இருந்துச்சு. இந்த மழைன்ற வார்த்தை வந்துட்டு இருந்தது. கடைசியா ட்ரெய்லர் முடியும் போது கூட வந்து பார்த்தோன்னா அந்த மழையோட தான் விஜய் ஆண்டனி வருவாரு, பின்னாடி மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஸோ மழை கனெக்டடா ஏதோ இருக்கு, அது இல்லாம ட்ரெய்லர்ல பேரும் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா மழை கனெக்டடா ஏதோ இருக்கு, பட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் விஜய் ஆண்டனி ஒரு லுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஹேர்லாம் வச்சுட்டு வேற லெவல்ல இருந்தது. அண்ட் இதுல மேகா ஆகாஷ் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா, இவங்க இருக்காங்க, ரித்திகா அவங்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க ஒரு ஒரு சீன்ல ஒரு வந்திருந்தாங்க. எஸ்கலேட்டர்ல மேல ஏறி வர மாதிரி நம்ம ஒண்ணு பாத்துருந்தோம் இல்ல. இரு, மேல இருக்கு இங்க இருக்கு ஸ்டார்டர்ஸ். ஓகே, நம்ம இவங்கள பார்த்தோம், சரண்யாவை பார்த்தோம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டயலாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே நிறைய டயலாக்ஸ் இருந்துச்சு. அண்ட் அவங்க பேரே போடல, அது அவங்க தானே எனக்கு தெரியலையே. ஆக்சுவலா சந்தியா சொன்ன மாதிரி ரித்திகா மாதிரி தெரிஞ்சுது, பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் காஸ்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ மேபி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸா ஒரு பயங்கரமான எலிமெண்டா இருக்கான்னு தெரியல, அதனால நேம் மென்ஷன் பண்ணலையான்றது தெரியல. ஸோ நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் அவங்கள மாதிரி தெரிஞ்சது கொஞ்சம் இந்த கேர்லி ஹேரு அப்படி இந்த பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் இன்னொரு தடவை போய் பார்க்குறோம், எங்களுக்கு தெரியல. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ உனக்கு எப்படிப்பட்ட ஒரு மூவின்னு உனக்கு தோணுச்சு? ஸோ ஆக்சுவலி விஜய் ஆண்டனியோட மூவி எப்பவுமே இருக்குல்ல, ஒரு சோஷியல் மெசேஜோட, சொசைட்டிக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி தான் தெரியுது. இந்த படம் வரப்போ நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக மியூசிக்காக இருக்கட்டும் அண்ட் ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் அது மூவியாக அந்த ஹோல்சமாக பார்க்குறப்போ எப்படி கனெக்ட் ஆகுதான்றது தெரியல. அது வந்து ஹியூமன்ஸை மட்டும் காட்டாம அனிமல்ஸையும் காட்டியிருக்காங்க. ஒரு டைலாக் கூட இருந்து பாரு, அந்த நாய் அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டு வந்துச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது ஒரு லவ் காமிக்குது ஒரு அனிமல் மேலே, ஒரு ஹியூமன்ஸ் மேலே. அதுக்காக அவர் எப்படி போராடுறாரு அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரில் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறாங்க. அண்ட் அது முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடு வச்சு ஏதோ சம்திங் வருது. சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு வச்சு ஏதோ அட்டாக் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ பிளேடோட சீன் நிறைய காமிச்சாங்க. அண்ட் ஆல்சோ இந்த எல்லோ கலர் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆச்சு. ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஏன் ஷூ எடுத்து வரேன்னு சொல்லி அது ஒரு டைலாக்காக வச்சுருந்தாங்க. அண்ட் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடந்ததை ஒரு ஷார்ட் க்ளோஸராக ஒன்று காமிச்சாங்க. அண்ட் ஆல்சோ போலீஸும் கேட்பார் அந்த ஷூ ஏன் கையில் வச்சு போயிட்டு இருக்கேன்ட்டு. அண்ட் ஆல்சோ ஷூவை தூக்கி, அந்த எல்லோ கலர் ஷூவை தூக்கி ஒருத்தர் மேலே வீசுவாங்க. ஸோ அந்த ஷூ ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அந்த எல்லோ கலர் ஷூ ஸ்பெசிஃபிக்காக அது ஏன்றது தெரியல. ஸோ நம்ம மூவி பார்க்குறப்போ தெரியும். அண்ட் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா, அண்ட் இது என்ன மாதிரி மூவியாக இருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம மூவி ரிலீஸ் ஆகிறப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம யார் சொன்னது கரெக்டாக இருக்குது இப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லராக சூப்பராக இருந்துச்சு. எங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷனுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் விளாக்ஸ் பற்றி, விளாக்ஸ்னால் நாங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம் அண்ட் ஆல்சோ சின்ன குட்டி குட்டி கேம்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இப்போது கொஞ்சம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இந்த சேனலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த சேனலுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சேம் லவ் அண்ட் சப்போர்ட். That's it. Bye-bye. Thank you. Bye-bye.